ஹாய், இட்ஸ் பீன் அ வைல். நம்ம வந்து வீடியோ போட்டே ஒரு 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 எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கே தெரியல. ஸோ அது இப்போ பிரச்சனை இல்லை, நான் இப்போ புதுசாக வீடியோ போடுறேன்ல. ஸோ அது பாருங்க. ஸோ என்னோட முடியை பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு. நான் வந்து என் முடிய ஜட பண்ண போறேன். நீங்க ஆல்ரெடி வீடியோ வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நான் ரொம்ப வள கொல கொலான்னு பேச விரும்பாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து நான் என் ரூம்ல உட்காந்து செய்ய போறது இல்லை. ஏன்னா என் ரூம்ல கண்ணாடி இல்லை. ஓகேவா, நான் கண்ணாடி வச்சுக்கல. அது ஒரு ரீசன்னால நான் கண்ணாடி வச்சுக்கல. என்ன ரீசன் நீங்க உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வெயிட். ஓகே, ஸோ வாங்க வேற ரூமுக்கு போயிட்டு நம்ம செய்வோம். ஓகே, ஸோ நான் வந்து ரெடி ஆயிட்டேன். காலைல எழுந்தோடனே வேற வேலை இல்லை, இதான் தோணுச்சு, சரி இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது நான் ட்ரை பண்ண போறேன். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மண்டே வந்து எனக்கே தெரியல என்னதான் செய்யறது அப்படின்னு. நான் வந்து முடி வளர்க்கலான்னு நினைச்சேன். சரி முடி வளர்க்கலான்னு பார்த்தாக்கா நடுவில் மட்டும்தான் இப்போதைக்கு வளர்ந்துருக்கு. ஓகேவா, சைட்ல எல்லாம் இன்னும் நிறைய வளர்க்க வேண்டியது இருக்கு. நான் வந்து முடி வளர்க்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு எப்படியும் நிறைய ப்ராசஸ், அந்த டைம் இருக்கும். ஏன் நம்ம பிரைட் ட்ரை பண்ணக்கூடாது? அதுவும் ஸ்டிச் ஸ்டிச் பிரைட், ஏய் ஸ்டிச் பிரைட், நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் இப்ப ட்ரை பண்ண போறேன். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி வராட்டி கூட நான் என்ன செய்யலாம்னு இருக்கேன், நான் வித்தியாசமா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ட்ரை பண்ண போறேன். ஸோ அது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க நல்லா இருக்குன்னு, அது ஒரு வேளை நல்லா இல்லைன்னா பார்ப்போம். எனக்கு கடுப்பா இருக்கு என்னோட முடியை பார்க்க பார்க்க. ஸோ நான் வந்து என் மண்டே வந்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பண்ணுவோம். நான் ஆக்சுவலி கேர்ள் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா கேர்ள் பண்ணா இப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன கதைன்னா, நான் செலூன் போயிட்டு ப்ராப்பரா வந்து கேர்ள் பண்ணணும். நான் வீட்டுல இந்த மாதிரி கேர்ள் பண்ணா அது மீமாங்க வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது, அது ஒழுங்கா நிக்காது. அத கண்ட்ரோல் பண்றதா என்ன சொல்லுவாங்க, மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் அது செய்யல. ஸோ நான் இப்போ வந்து பிரைட் ட்ரை பண்ண போறேன். ஏன் இந்த வேர்ட் சொன்னா மட்டும் எனக்கு பிளேபர் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, you know what is it you know what it is. என்ன உங்களுக்கு பின்னலாம் இருக்கு? ஆமா, என்னமோ பின்னலாம் இருக்கு. ஓகே, ஐ ஜஸ்ட் என்னது அந்த 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 கெத்தா யூஸ் பண்ண போறேன். நிறைய கெத்தா இருக்கு. ஸோ சின்ன சின்ன கெத்தா வச்சு என் முடியை கட்டி மொத லைக் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து எடுத்தோடனே சீவிட்டு இப்படி இப்படி மிதுவோம் அந்த மாதிரிலாம் செய்யறது எனக்கு பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, செக்ஷன் பை செக்ஷனா முடியை எடுத்து அதை ஒரு கட்டி வச்சிடணும். ஸோ கட்டி வச்சுட்டு இங்கிட்ட ஒரு கட்டு இங்கிட்ட ஒரு கட்டு அந்த மாதிரி, அப்புறம் இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து ஜஸ்ட் பிரைட் பண்ணி இது பண்ணிக்கிறது தான், முடிஞ்சு வேலை சின்னாங்க முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இந்த மைக் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஹலோ ஹலோ, விளங்குதா விளங்குதா? மைக் ரொம்ப கிட்ட இருக்கா? இப்ப நான் இந்த வீடியோ பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஹலோ 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 ஹலோ. ஓகே ஓகே தான், மைக்கு இங்க வச்சா என்ன, நான் கொஞ்சம் சத்தமா பேசணும் அவ்வளவுதான். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஆனா பேசிக்கிட்டு தான் இருக்கேன் இப்ப இருக்கும். என்னலா இது வர மாட்டேங்குதுல. சிக்கு அவ்வளோ எனக்கு புரியல. எனக்கு வந்து முடி வந்து கையில சிவனா ஒரு சிக்கம் ஒண்ணுமே வராது. ஓகேவா, அழகா ஸ்மூத்தா வரும். ஆனா நான் சீப்புல சீவுனா ஒரு சீவு தாங்க வரும். அந்த எண்ட்ல மட்டும் கரெக்டா முடி 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 போயிடணும் பயமா இருக்கு. இங்க பாருங்க, ஐயோ என் முடிய நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, சரி இந்த சீப்ல தான் நான் எப்போதும் சீவுவேன். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும்.
அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்ல தான் சீவ பிடிக்கும். பல்லு பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசுக்கு. முடி வளர்றதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இந்த ஷேப்ல தான் சீவுவேன். ஏன்னா இந்த ஷேப் வந்து இதுக்கு முன்னாடி நான் முடி வந்து வளர்க்காமல, முடி ஓரளவுக்கு லைக் இவ்வளவு தூரம் இருக்கும் போது அந்த மாதிரிலாம் முடி வந்து இப்படி சீவுனா நல்லா இருக்கும். ஓகேவா? அது ஒரு ட்ரெண்ட். லைக் 2000 எத்தனைல 20 சம்திங்ல இப்ப வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அந்த ட்ரெண்ட். ஸோ அதனால நிறைய பேர் அந்த அந்த ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்றது இல்ல. சில பேர் மொட்டை அடிச்சுட்டு அது வந்து ஒரு ஸ்டைல்னு சொல்றாங்க. என்னமோ ஸ்டைல் வந்துருச்சு. எனக்கு வந்து ஐம் நாட் கீன் இந்த என்ன சொல்லுவாங்க, நான் ட்ரெண்ட்ல இல்லை. ஓகேவா? நான் எதையும் ஃபாலோ பண்ணல. நான் வந்து முந்தில இருந்து ஒரே ஒரு ஹேர் கட் தான் எனக்கு தெரியும். பாக்ஸ் கட்டு, இந்த மிலிட்ரி மேன் மாதிரி வெட்டுறது, அந்த மாதிரி தான் நான் வெட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுலயும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எனக்கு இங்க கொஞ்சம் நிறைய கொடுங்க, இப்படி செய்யுங்க, இங்கிட்டு கொஞ்சம் கட்டையா வெட்டுங்க, இங்கிட்டு இப்படி செய்யுங்க, ஃபேட் பண்ணிருங்க, இப்படி பண்ணிருங்க, இது பண்ணிருங்க, அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு வளர்ந்துட்டு இருந்தேன். ஸோ நான் ரொம்ப ஹேர் கட் வந்து ட்ரை பண்ணது. இதுக்கப்புறம் நான் வந்து ஒன்னொன்னா ட்ரை பண்றேன். ஓகேவா? நம்ம என்ன செய்யணும்னா, சரி கட்டினாலும் நல்லாதான் இருக்கு போல, பேசாம கட்டிட்டான். கட்டினா நல்லாதான் இருக்கும், ஆனா பின்னாடி எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. அண்ட் ஆல்சோ முடி கட்டையா இருக்கு. ஸோ வெயிட், லெட் மீ ஷோ யூ. இங்க ஒரு கெத்தா வச்சேன், பரவாயில்ல. இந்த கெத்தாலே கட்டி கட்டுறேன். ஆனா இந்த கெத்தா கொஞ்சம் கஷ்டம் கட்டுறது. பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நான் வந்து ஃபுல்லா கட்டுறேன். நீங்க பாருங்க, இந்த முடி வந்து இப்படி கட்டினா நல்லா இருக்கா அப்படின்னு ஜஸ்ட் சும்மா கட்டினா. எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கே தெரியல, நானும் பாக்குறேன். என் கணக்கு ஒரு ஓகேயா தான் தெரியுது. லைக் ஓகே, ஜஸ்ட் சிம்பிளா இருக்கு அப்படின்னு. ஆனா அது லைக் எப்படி இருக்கு நிஜமாலே பாக்குறதுக்கு, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லைக் எனக்கு தெரியல. உங்களோட தாட்ஸ் என்னது காமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. பாருங்க சொல்லி ஐயோ, அதுக்குள்ள வெளியாச்சு பார்த்தீங்களா? இதனாலதான் நான் இது என்னது ஜட பின்னலான்னு இருக்கேன். ஸோ ஜட பின்னிட்டா அது அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா நிக்கும். லைக் நீங்க இப்படி எடுத்து கட்டுறதுக்கும், இப்படி 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 இப்படிலாம் பண்ணி இப்படி இப்படி எடுத்து இங்க கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அது வந்து லைக் இங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு தான் இங்க போயிருக்கு. ஸோ வந்து அது வெளியாகுது அவ்வளவு ஈஸி இல்லை. இப்ப வந்து இது இங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் சிம்பிளா அப்படியே விட்டுட்டு இங்க மட்டும்தான் நம்ம கட்டியிருக்கோம். ஸோ அதனால அது ஈஸியா வந்து வெளியே வந்துடும். ஓகே, நம்ம முதல் இது பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரொம்ப நேரமா அதே தான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டார்ட் பண்ண பாட காணும். ஓகே ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்றேன். நம்ம என்ன செய்யணும்னா, முடிய செக்ஷன் பை செக்ஷனா எடுக்கணும். அதுன்னு சொன்ன மாதிரி நிறைய இருக்கும். எனக்கு என்னமோ நிறைய இருக்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய எடுத்துட்டேனும். கரெக்டா எடுத்திருக்கேன் அது சரி, ஆனா லைக் நிறைய எடுத்துட்டேனான்னு எனக்கு தெரியல. இப்ப நான் எப்படி பிரேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு லைக் ஐடியாவே இல்ல. பேசாம இதை வச்சு பிரேட் பண்ணிட்டா இப்படியே. வந்த பாட காணும். எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி முடி வந்து ரெண்டா பிரிச்சுப்போம். ஓகேவா? சிக்க மாட்டுது, ரொம்ப கடுப்பாகுது. ஆக்சுவலி இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். இங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி. ஓகே, பின்னாடி வச்சு இப்படி கட்டிடலாம். ஆலையா? சரி,
ஸோ 2 பார்ட்டா பிரிச்சுட்டு இங்கன்னு ஜட ஆமா அந்த மாதிரி கூட நிறைய பேர் செய்றாங்க தானே. லைக் சென்டர்ல விட்டுட்டு இப்படி ஜட பின்னி இப்படி பின்னாடி இருக்கும் போற மாதிரி, ரைட்டா? அந்த மாதிரி செஞ்சிடலாமா? ஸோ இப்போ 2 பார்ட்டா பிரிச்சாச்சு. எனக்கு இதை வந்து ஒரு பக்கத்து கிளிக் பண்ணி வச்சிடணும். கிளிப்புக்கு நான் எங்க போவேன் இருங்க. இது யூஸ் பண்ணலாம், ஆனா இந்த மாதிரிலாம் இருக்கு. என்னைய வச்சு ஸ்டிக்கர் செஞ்சாலும் செஞ்சிருவீங்க. ஸோ அதனால நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை வச்சு செய்ய முடியுமா? இதை வச்சு பின் பண்ண முடியுமா? எப்படிலா? ஓகேவா? நிக்குது. அப்பாடா. ஓகே நிக்குது. நம்ம என்ன செய்வோம், இந்த பக்கெட்டு வந்து 3 பார்ட்டா பிரிக்கணும். ஐயோ இது நவரு கூடாது. இதை வந்து 3 பார்ட்டா பிரிக்கணும். ஓகேவா? ஐயோ அது ஒரு பெரிய வேலையாச்சே. எனக்கு சரியான சோம்பேறி, நான் செய்ய மாட்டேன். வெயிட், நான் மைக் வேலை செய்தா? எனக்கு வந்து மைக்கை வந்து இங்க வைக்க பயமா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு விளங்காம போச்சுன்னா திருப்பியும் நான் வீடியோ செய்யணும். ஸோ அதனால இது எங்க அம்மாவோட ப்ரஷ். என்ன ப்ரஷ் இது? ஐலேஷஸோடையா சம்திங் என்னமோ, ஐப்ரோஸோடையா தெரில. இதை வந்து இப்படி வச்சு இங்க எங்கேயாச்சும் வைக்கணும். இப்படி வச்சா அதுக்கு நான் ஃபோன்லயே எடுத்துட்டு போயிடலாம், மைக் தேவையில்ல. என்ன பண்ணலாம்? ஓகேவா? ஓகே தான், விளங்கும், கன்ஃபார்ம் விளங்கும். மைக் உள்வாம இருந்தா சரி. கம்ஃபர்டபுளா என்னமா? ஓகே, வேலை செய்யுது. வேலை செய்யறதுல ஒழுங்கா தான் நிக்குது. ஆனா எனக்கு என்ன வெளியாகிற மாதிரி இருக்கு. இருங்க, தான் நினைச்சேன் மைக் உழுந்துடக்கூடாது அப்படின்னு. உழுவுது. என்ன கதைன்னா, நான் இப்ப வைக்கலாம், மைக் இங்க வைக்கலாம். ஆனா இங்க வைக்கிறதுக்கு நான் சாரி கால் மேல வச்சிருக்கேன். தெரியுதா? தெரியக்கூடாதே. கம்ஃபர்டபுளா உட்கார முடியல guys. ஓகே, என்ன சொல்லிட்டு மைக் இப்படி வச்சா எனக்கு என்னமோ அதுக்கு நான் பேசாம மைக்கே யூஸ் பண்ண தேவையில்லையே அப்படின்னு தோணுது. வெயிட்டா, ஓகே, கிளியரா தானே இருந்து, கிளியரா தானே இருக்கு, கிட்ட தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு மைக்கு? வெயிட்டா, நான் கம்ஃபர்டபுளா எப்படியாச்சும் உட்காந்துருக்கேன் காலைல. ஓகே, நம்ம என்ன செய்வோம், இங்கல அந்த கிளிப்பு இங்க இருக்கா? ஓகே, நான் வந்து ஃப்ரீயா இருக்க டைம் யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. எப்ப வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்பதான் மெசேஜ் எல்லாம் வரும். இந்த கிளிப் யூஸ் பண்ணலாமா? ரெண்டா பிரிக்கணும். ஓகேவா? இந்த பக்கத்தை கட்டி வச்சிடணும். கிளிப்பு பத்தல கைஸ், ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகேவா? என்னைய வச்சு யாரும் காமெடி ஸ்டிக்கர் பண்ணிடாதீங்க, பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த பக்கத்தை வச்சு நம்ம செய்ப்போம். கண்ணுல வேற மாட்டுது. என்ன கதைன்னா, இது நம்ம 3 செக்ஷனா பிரிச்சாதான் அழகா வந்து பிரேட் பண்ண முடியும். ஆமாவா? ஆனா எனக்கு வர மாட்டேங்குது அழகா. அப்படியா? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வந்து முடி வந்து மினிமம் கொத்து வந்து முடி மாதிரியே இல்ல, என்னமோ நூல் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. நூல் மாதிரி கூட இல்ல, அது மாதிரி
முடினா இப்ப எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் ஓகேவா, ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும் முடினா. ஆனா அந்த அவங்க பிரைட் பண்ணிட்டு இருக்கிற முடி வந்து இப்படிதான் இருக்கு, லைக் ஒரு மாதிரி ஜெல்லு போட்டு சீவுன மாதிரி, ஸ்ப்ரே அடிச்சு விட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஆனா என்ன கத்துனா, என்னோட ஜெல்லு வந்து எனக்கு பிடிக்காது போட்டுக்கிட்டு இருக்கேன். ஜெல்லு போட்டா அது வேற கழுவிக்கிட்டு கிடக்கணும். அப்புறம் எனக்கு வந்து ஸ்ப்ரே வந்து முடிஞ்சு, இப்பதான் ரீசெண்டா முடிஞ்சு. ஸோ அதனால அது எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து சும்மா அப்படியே செஞ்சு பார்ப்போம். ஓகே, எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, என்னோட போன்ல ஸ்டோரேஜ் பண்ணுவாயிரும் அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் இந்த பயம் தான் எனக்கு. போன்ல ஸ்டோரேஜ் பண்ணுவாயிரும். ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணும் ஆயிடுச்சு 2-3 தடவை. எப்படி தருமா, நான் திடீர்னு வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன், வந்துடும் ஸ்டோரேஜ் பண்ணுவாச்சு அப்படின்னு. கடுப்பாகும் எனக்கு. ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது நடுவில் டிஸ்டர்ப், எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா. நான் விஷயம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யறேன்னா எனக்கு அதுல எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. ஓகேவா, நான் செய்யறேன், ஓகே ஃபைன், எனக்கு இது வேணும், அவ்வளவுதான் முடிச்சு. அதை விட்டுட்டு லைக் லேட் ஆக்கிட்டு இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் நடுவில் தடை வந்துட்டு இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது. ஸ்டோரேஜ் பண்ணுவாயிடுச்சு, ஐயோ எனக்கு பிடிக்காது. ஓகே, பேசிக்கிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இதை வந்து தனியாக பிரித்து வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு 2 இங்கிட்ட பிரித்து வச்சுட்டு இந்த இதை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஜட பின்ன போறேன். ஆக்சுவலி அப்படியே கூட பின்னலாம், ஆனால் அது கரெக்டாக வராது. எனக்கு கடுப்பா இருக்குது செய்யறதுக்கு. பேசாம டிராப் பண்ணிடலாமா? என்னடா இது மட்டும் தனியா இருக்கு. இந்த பக்கெட் உள்ள முடிதானே இது. என்ன பண்ணுது, கிளிப் விட்டு வெளியே இப்படி எடுத்து அப்படி சொருகிடுவோம். ஓகேவா? என்னலா இது, எனக்கு பயமா இருக்கு முடிய பார்க்க. இந்த பக்கெட் உள்ள முடிஸ்ல பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முடிஸ் நம்மளே புதுசா ஒரு பாஷை கிரியேட் பண்ணும். ஓகே, ஓகே. ஓ, இத வந்து 2ஆ பிரிக்கணும். 2 இருக்கா? என்ன செய்வோம், ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கிறதோட சேர்த்து இப்பயே வந்து பிரேக் பண்ணி பார்ப்போமா? புரியுதான்னு தெரியல. புரியாட்டியும் புரிஞ்ச மாதிரி நடந்துக்கோங்க. இருங்க வர. ஓகே, கண்ணு தெரியல நான் எப்படி பண்றேன்னு எனக்கே தெரியல. சரியாதான் பண்றேன்னா, சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தலை வலிக்குது கைஸ். இப்பதான் ஒண்ணு செஞ்சு முடிக்க கூட இல்ல, அது ஒழுங்கா வந்து தொலை மாட்டேது கடைசியில். ஓகே, இப்படியா, இப்படியே செய்யணும்னு நினைச்சேன். இப்படிதான், ஆனா ஸ்டிச் பிரைட் இல்லையே இது. இது வந்து ஜஸ்ட் தனியா பிரைட். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் என்ன சொல்லுவாங்க, ஜடை. எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து மண்டையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வேணும். என்ன பண்ணலாம், பேசாம பெரிய பெரிய இதாவே செஞ்சிடலாமா? ஒரேடியா நார்மல் பிரைட் எப்படி செய்வாங்க, இங்க ஒரு செக்ஷன், இங்க மூணையும் வந்து வெயிட்டா. எனக்கு எனக்கு கடுப்பா இருக்கே, பார்க்க கடுப்பு. நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு இது பண்ணி கேர்ள் பண்ணலாமே அப்படின்னு.
அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணிட்டேன் ஒரு கேஸா, வரலையே. ஏன்னா நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணோம் தெரியுமா, அது ரொம்ப கஷ்டம் சொல்றேனே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்க மாட்டோம். போச்சு போச்சு, மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. அப்படிங்க தம்ப்நெயிலுக்கு ஒரு போட்டோ ரெடி பண்ணிடுவோம். ஓகே, அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கும்போது தம்ப்நெயிலுக்கு போட்டோ ரெடி பண்ணிடுவோம். வலிக்குது வலிக்குது. எனக்கு என்னமோ சத்தம் கேக்குது, என் முடி வந்து பிஞ்சு வர மாதிரி. ஆனா இல்ல, வாய்ப்பு இல்லை அந்த மாதிரிலாம். ஓகே, இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டா அந்த எண்டுல மட்டும்தான் ஏதாவது ஒரு சிக்கு கிக்கு மாட்டிக்குது. இதுல வேற நான் முடி நீட்டா வளர்க்க போறேன்னா நடந்த மாதிரிதான். கழுத்து வலிக்குது கைஸ். ஓ சாரி, அது மண்டையில இருந்தது, கவனிக்கல. இப்ப புரியுது, இப்ப புரியுது ஏன் மண்டையில இருந்து குத்தாலாம் வந்து எடுத்தா இப்ப கடுப்பாகுறாங்கன்னு. ஏன்னா மண்டையில எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அது அளவா எடுக்கணும். ஒரு சிக்கு மாட்டினிச்சாலும் சுருன்னு வலிக்கும். இது சொட்டை இல்லை, ஓகே, இது சொட்டை இல்லை. இவ்வளவு தூரம் வரைக்கும் எனக்கு முடி இருக்கு, ஓகேவா, இவ்வளவு தூரம் வரைக்கும் எனக்கு முடி இருக்கு. இது வந்து நான் வந்து என்னோட பார்பர் வந்து வெட்டினது, ஓகேவா. இவ்வளவு தூரம் வந்து கேப் வந்து மினிமம் எனக்கு முடி இருந்தது. இதெல்லாம் வந்து எங்க ஜீன்ல இருக்கு. நான் என்ன பண்றது, மண்டை வலிக்குது. மண்டை மட்டும் இல்ல, முதுகு வலிக்குது, எல்லாமே வலிக்குது, மனசு வலிக்குது. முதல்ல இப்படி ரெண்டா பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு சென்டர் பார்ட்டை மட்டும் கொஞ்சம் பிரிச்சு எடுத்துக்கணும், ஓகேவா. சீப்பெல்லாம் தேவையில்ல. இப்படி ஒரு கையில வச்சுக்கிட்டு இதையும் பிடிச்சிட்டு இதை ட்விஸ்ட் பண்ணிட்டு இதை எடுக்கணும், இதை ட்விஸ்ட் பண்ணிட்டு இதை எடுக்கணும். என்ன அதுக்கு மேல வர மாட்டேங்குது. ஓகே, இதை ட்விஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது தெரியுது, நார்மலா எழுத்து கட்டின மாதிரி தானே இருக்கு. நம்ம பண்ணலாம். வெயிட், லெட் மீ ஷோ யூ. ஏன் தெரியுமா இப்ப அவசர அவசரமா பிரேக் செஞ்சுட்டு இருக்கேன், செய்யணும்னு நினைக்கிறேன். என் மண்டே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து சூன் ஒரு 2 ஈவென்ட், முக்கியமான ஈவென்ட் இருக்கு. அது ரெண்டுக்குமே வந்து நான் அசிங்கமா இருக்கக்கூடாது பாக்கிறதுக்கு. ஒரு ஈவென்ட் வந்து ஒரு கல்யாணம். அஃப்கோர்ஸ் கல்யாணத்துல எவனாச்சும் வந்து ஒரு மாதிரி கொடூரமா வர முடியுமா. என் மண்டை ஒழுங்கா இருக்கணும். இன்னொன்னு ஒரு ஈவென்ட் இருக்கு, ஓகேவா. அங்கேயும் வந்து லைக் ஒரு 1000 பேர் கிட்ட வருவாங்க. நான் வந்து சிம்பிளா இந்த மாதிரி மண்டைய வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் இப்ப ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேசாம இப்படி விட்டுறலாமா, இதுக்கு ஏதாவது ஜட பின்ன மாதிரி, ஆனா பின்னல். இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், அழகா உள்ளுக்கு எதுலயாச்சும் ஒண்ணுல வந்து சொருவி மறுபடியும் அதுல வச்சு கட்டிடணும். ஸோ அந்த மாதிரி கட்டிட்டா ஓகேவா. ஏன்னா என்னால முடியல, மண்டே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு யோசிச்சு மண்டை வலிக்குது.
என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்குல்ல? அஃப்கோர்ஸ் இருக்கணும். இருக்கிற கடுப்பு இது மட்டும் வெட்டி எடுத்துடலாமான்னு வந்து, ஆனா வெட்டி எடுத்து அசிங்கமா இருக்கும். எங்கெங்கயோ பிம்பிள் வருது. எனக்கு வேணாம். நான் வந்து முடி வெட்டலான்னு இருக்கேன், ஓகேவா? வேற வழி இல்லை. எனக்கு வந்து மண்டை, எனக்கு தெரியல என்ன சொல்றது. நான் சலூன் போனா கேர்ள் எல்லாம் பண்ணா அஃப்கோர்ஸ் தீட்டி எடுத்துருவான், ஓகேவா? எனக்கு வந்து காசு எங்க வீட்டுல கேட்பாங்க, மரத்துல இருந்து வருதான்னு. ஸோ என்னது, நார்மலா ஒரு பார்பர் ஷாப் போயிட்டு சிம்பிளா ஏதாச்சும் ஹேர் கட் பண்ணணும். என்ன ஹேர் கட் பண்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு தெரியல என்னதான் ஹேர் கட் பண்றது. நானு இந்த மண்டையை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து என்னால முடியல. நான் வந்து இப்படி ப்ராப்பரா சீவிட்டு போலாம். நில்லுங்க காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. என்ன தெரியுமா ஆகும்? நான் இப்படி சீவிட்டு போனேன்னா பின்னாடி வந்து இந்த இடம் இப்ப இப்படி இருக்கா, கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒன்னா அப்படியே தூக்கும். இந்த இடம் மட்டும் இப்படி இருக்கும். அப்போ பின்னாடி வந்து அசிங்கமா இருக்கும், முன்னாடி வந்து ஒரு மாதிரி தெரியும், ஓகேவா? அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. இன்னொன்னு, நான் இப்படி சீவுனா நார்மலா இப்போதான் நான் முந்தி சீவுற மாதிரி சீவுனா சீவுறது பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு அதனால அழகா நிக்கணும். ஜெல்லு போட்டு நான் சீவிடுவேன். ஜெல்லு போட்டா என்ன பிரச்சனைனா முடி கட்டையா இருக்கணும். இது வந்து நீட்டா இருக்கு. ஸோ நீட்டா இருக்குனால என்ன ஆகும்னா, இப்படி நான் சீவுறேன்னா இந்த பேலன்ஸ் உள்ளதெல்லாம் வந்து இங்க எங்கேயாச்சும் போகணும், ஓகேவா? நான் இப்படி சீவுனேன்னா அது அழகா பின்னாடி வராது. ஒண்ணு அமைங்கிரும், இல்லாட்டினா வந்து பின்னாடி ஒரு மாதிரி ஆயிரும்ல. அண்ட் இந்த பக்கெட் வந்து இப்படி முடி இப்படித்தானே இது பண்ணணும், இப்படித்தானே சீவணும். ஸோ இந்த பக்கெட் வந்து என்ன செய்யுது, இப்படிதான் இறக்கி ஆகணும். அதுவும் ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ எனக்கு தெரியல எப்படித்தான் நான் சீவுறதுன்னு. நான் இந்த பக்கெட் சீவி பார்த்தேன், நல்லா இருக்கு. ஆனா எனக்கு அதுனா வீடா இருக்கு. இந்த பக்கெட் இல்லாம ஆளுங்க சீவாங்க, அந்த மாதிரி ரொம்ப பேர் அந்த மாதிரி சீவ மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அதனால எனக்கு வேணும். ஸோ நான் எப்படிதான் வந்து என் தலையை சீவுறது இல்ல என்னதான் ஹேர் கட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் காலையில இருந்து குளிக்காம வீடியோ செஞ்சு போட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் போய் குளிக்க போறேன். பாய். அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.